திருச்சிற்றம்பலம். ஒன் சுடரானை உலப்பிலிநாதனை ஒன் சுடராகி என் உள்ளத்து இருக்கின்ற கண் சுடரோன் உலகேழும் கடந்த அத்தன் சுடர் ஓம தலைவனும் ஆமே. திருச்சிற்றம்பலம். அறம்படிவாம் ஒளிமிக்க ஆண் ஏற்றை ஊர்ந்து வரும் தலைமைப்பாடுடைய சிவபெருமானே, என்றும் பொன்றாமையாகிய எவர்க்கும் இல்லாத ஏர் மிக்க முதல்வனே, பேர் அறிவு பெரும் சுடராய் என் உள்ளத்தே வீற்றிருந்து அருளுகின்ற ஒளிப்பொருள்களுக்கு ஒளி கொடுத்து அருளும் முச்சுடர் கண்ணோனை முழு முதல்வன் என்பர். அவன் 7 உலகங்களையும் கடந்த நிலையில் தன் சுடராக நின்று அருள்பவன். அத்தகைய தன் சுடரோனை சிவமறையோர் ஓமத் தலைவனாக கொள்வர். அவனே உண்மை ஓமத் தலைவனும் ஆவான். அறவடிவாம் ஒளிமிக்க ஆண் ஏறு என்று கூறுகிறார். சிவனின் காளை அல்லது நந்தி தத்துவம் என்பது சைவ சித்தாந்தத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகும். இது சிவபெருமானின் பல பரிமாணங்களின் தத்துவங்களையும் விளக்குகிறது. தர்மத்தின் வடிவமாக விளங்குகிறது நந்தி. அது நீதி, நியாயம் மற்றும் ஒழுக்கத்தை குறிக்கிறது. சிவன் தர்மத்தின் மீது அமர்ந்து உலகை ஆள்கிறார் என்பது நந்தி உணர்த்துகிறது. நந்தி சிவபெருமானின் வாகனமாக இருப்பதால் அது சிவபெருமானின் சக்தியையும் ஆற்றலையும் பிரதிபலிக்கிறது. சிவன் காளையின் மீது அமர்ந்து உலகை சுற்றி வருகிறார் என்பது அவர் எங்கும் நிறைந்தவர் என்பதை உணர்த்துகிறது. நந்தி அதாவது காளை சிவபெருமானின் தீவிர பக்தியின் அடையாளமாக கருதப்படுகிறது. அது சிவபெருமானை நோக்கி அமைதியாக அமர்ந்திருப்பது பக்தியின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. கோயில்களில் நந்தி சிவனை நோக்கி அமர்ந்து இருப்பார். நாம் சிவபெருமானிடம் சொல்ல வேண்டிய கோரிக்கையை நந்தியின் காதில் கூறினால் சிவன் கேட்பார் என நம்பப்படுகிறது. நந்தி நம் ஆன்மாவின் அடையாளமாக கருதப்படுகிறது. நம் ஆன்மா இறைவனை மட்டுமே நோக்கி இருக்க வேண்டும் என்பதை நந்தி உணர்த்துகிறது. நந்தி அமைதியின் அடையாளமாக உள்ளது. கோயில்களில் நந்தி அமைதியான தோற்றத்துடன் காணப்படுகிறது. அமைதியையும் பொறுமையையும் குறிக்கிறது. இந்த காளை அதாவது நந்தி வலிமையான காளையாக சித்தரிக்கப்படுகிறது. இது சிவபெருமானின் ஆற்றலையும் சக்தியையும் குறிக்கிறது. நந்தி சிவபெருமானின் மீது மிகுந்த விசுவாசத்தையும் அர்ப்பணிப்பையும் கொண்டுள்ளது. இது பக்தியின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. சிவனின் காளை தத்துவம் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்தது. இது சிவபெருமானின் பல்வேறு பண்புகளையும் பக்தியின் முக்கியத்துவத்தையும் உணர்த்துகிறது. உலகேழும் என்று குறிப்பிடுகிறார். பூலோகம். முதலில் பூலோகம். பூலோகம் என்பது நாம் வாழும் பூமியாகும். இது மனிதர்கள், விலங்குகள், தாவரங்கள் மற்றும் பிற உயிரினங்கள் வசிக்கும் இடமாகும். அடுத்தது புவர்லோகம். இது பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட ஆகாயத்தை குறிக்கிறது. இது கிரகங்கள், நட்சத்திரங்கள் மற்றும் பிற வானியல் பொருட்கள் வசிக்கும் இடமாகும். ஸ்வர்கலோகம். இது தேவர்கள் மற்றும் நல்ல ஆன்மாக்கள் வசிக்கும் இடமாகும். இது மகிழ்ச்சி மற்றும் ஆனந்தத்தின் இடமாக கருதப்படுகிறது. அடுத்தது மகர்லோகம். இது முனிவர்கள் மற்றும் ஞானிகள் வசிக்கும் இடமாகும். இது தவம் மற்றும் தியானத்தின் இடமாக கருதப்படுகிறது. ஜனோலோகம். இது பித்ருக்கள் எனப்படும் முன்னோர்கள் வசிக்கும் இடமாகும். தபோலோகம். இது தேவதைகள் வசிக்கும் இடமாகும். சத்தியலோகம். இது பிரம்மதேவன் வசிக்கும் இடமாகும். இது அனைத்து உலகங்களிலும் உயர்ந்த இடமாக கருதப்படுகிறது. இந்த 7 உலகங்களும் இந்து புராணங்களில் முக்கியமான இடத்தை பிடித்துள்ளன. இவை ஆன்மீக மற்றும் தத்துவ ரீதியான முக்கியத்துவத்தையும் கொண்டுள்ளன. ஹோமம் என்பது ஒரு புனித சடங்காகும். இதில் நெருப்பில் பல்வேறு பொருட்களை அர்ப்பணித்து மந்திரங்களை உச்சரித்து தெய்வங்களை வழிபடுகின்றனர். இது ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக சடங்காக நம்பப்படுகிறது. ஹோமம் செய்வதன் மூலம் தெய்வீக ஆற்றலை பெற முடியும் என்று நம்பப்படுகிறது. ஹோமம் செய்வதன் மூலம் பாவங்களிலிருந்து விடுதலை பெறலாம், நன்மை மற்றும் அமைதியை பெறலாம், ஆரோக்கியம் மற்றும் செழிப்பை பெறலாம். பல வேறு ஹோமங்கள் இருக்கின்றன, பல வகைகள் இருக்கின்றன. கணபதி ஹோமம், லக்ஷ்மி ஹோமம், நவகிரக ஹோமம், சுதர்சன ஹோமம், தன்வந்திரி ஹோமம், சண்டி ஹோமம், ஆயுஷ்ய ஹோமம், புத்திரகாமேஷ்டி ஹோமம். இப்படிப்பட்ட ஹோமங்களுக்கெல்லாம் சிவபெருமான் தலைவனாக இருக்கிறான் என்று இந்த பாடலில் கூறப்பட்டிருக்கிறது. ஒன் சுடரானே உலப்பிலி நாதனை ஒன் சுடராகி
என் உள்ளத்து இருக்கின்ற கண் சுடரோன் உலகேழும் கடந்த அத்தன் சுடர் ஓமத் தலைவனுமாமே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.